நினைந்தால் அப்பொருளின் தன்மையதால் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். நாடி சக்தி. வாழ்க வளமுடன். தவம் தொடங்கும். இடத் தூய்மை மற்றும் உள்ள தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பி உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறட்டும். அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருள்நிறை ஆசான் அருள் தந்தை ஸ்ரீ யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் சாந்தி யோகம். மூலாதாரத்தில் மனதை செலுத்தி தவம் தொடங்குவோம். திரு அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே,
இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 11ஆம் பாகத்தில் பிரபஞ்ச பரிணாமம் பற்றிய 5ஆம் அமர்வில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நேற்றைக்கு ஒரு கவி விளக்கத்தோடு நிறைவு செய்திருந்தோம். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து ஒய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் தன்மை என்ற கவி. ஞானம் என்பது அறிவை அறிந்த தெளிவு. அந்த பயணத்திலே வாழ்க்கை பற்றிய ஞானம், பல கலைகளை பற்றிய ஞானம், இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்கின்றோம். உச்சகட்டமானது விஞ்ஞானம், அதை அடுத்து மெய்ஞானம். இந்த இரண்டும் தான் உலக வரலாற்றை நமக்கு விளக்கிச் சொல்லக்கூடியவை. இந்த இரண்டுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒரு பாலம் போன்ற ஆன்மீக பயணம். ஒரு பக்கம் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளும் அனுபவங்களும், மறுபக்கம் இதுவரைக்கும் நாம் அறியாத ஒரு புதிய ஒரு உலகம். இங்கே இருந்து அங்கே பயணிக்க வேண்டும். அந்த பயணத்திற்கு பாலமாக அமைவது எது? அதான் காந்த தத்துவம். மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் புரிந்து கொள்ள துணை செய்வது காந்த தத்துவம். இது இறை துகளிலே தொடங்கி விண்களிலே கூடியங்கி ஒரு காலத்தில் பிரிந்து மீண்டும் இறை துகளாகவே முடிந்து போகிறது. விண்ணின் கரைசலே காந்தம். இந்த காந்தலைகள் தொடர்ந்து உருவாகி வெளியோடு கலந்து உலகம் முழுவதும் ஆற்றல் களமாக, காந்த களமாக 5 வகைகளிலே தன்மாற்றம் அடைகிறது. அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று 5 வகைகளிலே காந்த தன்மாற்றம் நிகழ்கிறது. இதனுடைய பேதம் என்ன? சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தத்தால் எலக்ட்ரானும் புரோட்டானும் நெருங்கி இணைந்து காற்றாக, ஹைட்ரோஜன் காற்றாக மாறும் போது அதன் காந்த களம் ஓசையாக மாறுகிறது. விண்ணிலே அழுத்தம், காற்றிலே ஓசை, நெருப்பு, ஆக்சிஜனிலே நெருப்பு, ஆக்சிஜனும் ஹைட்ரோஜன் இணைந்த நிலையிலே நீர், நீரின் திணிவு நிலை தூசுகள், அதன் திணிவு நிலை பல வகையான மண் முதல் பல வகையான கெட்டி பொருட்கள். இதிலே மனம். இதை மகர்ஷி அவர்கள் மிக எளிமையாக ஒரு பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை, அறிவியல் விஷயத்தை பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக ஒரு உதாரணம் சொன்னார். மிக வியப்பான உதாரணம் அது. ஒரு நாள் மகர்ஷியத்துல கேட்டாங்க, இந்த 5 தன்மாத்திரைகள் அப்படின்றத பத்தி விளக்கம் கேட்ட போது மகர்ஷி அது ஒன்றும் இல்லை, எளிமையா புரிஞ்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு, இப்போ இடது உள்ளங்கையில வலது ஆள்காட்டி விரலை அழுத்தி பிடிங்க. இது அணுவனுடைய நிலை, அழுத்தம். இத அப்படி லேசா அந்த விரலை தேய்ங்க, காதுகிட்ட வச்சு பாருங்க ஓசை வருதான்னு. வருது. அப்படியே கொஞ்சம் தேய்ச்சிட்டு இருங்க. வியர்வை வருதான்னாரு. வியர்வை வருது. அப்படியே தேய்ச்சா அழுக்கு வருதான்னாரு. அழுக்கு வருது. இவ்வளவுதான் பஞ்ச தன்மாத்திரைகள். அழுத்தம், ஒளி, சுவை, மனம். மிக எளிமையான உதாரணம். உள்ளங்கைக்குள் ஒரு அறிவியல் தத்துவத்தை விளக்கினார் மகர்ஷி அவர்கள். இப்படி விண், காற்று, நெருப்பு, திரவ பொருள், கெட்டி பொருள் என்ற 5 பூதங்களில் காந்தத்தின் திணிவுக்கு ஏற்ப தன்மாற்றம் மாறும். எப்படி ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் சேர்ந்த ஹைட்ரோஜன்
2 சேர்ந்த ஹீலியம், 6 சேர்ந்த கார்பன், 8 சேர்ந்த ஆக்சிஜன் சொல்றோமே. அதே போல அந்த திணிவுக்கு தகுந்தவாறு காந்தத்தின் வெளிப்பாடும் அதிகமா இருக்கும் இல்லையா? அப்போ விண்ணில அழுத்தமாக இருப்பது ஹைட்ரஜன்ல ஓசையாகிறது, ஆக்சிஜன்ல வெளிச்சமாகவும், வெப்பமாகவும் மாறுகிறது. நீரிலே திரவ பொருட்களிலே சுவையாகிறது, கெட்டி பொருட்களிலே மணமாகிறது. அவ்வளவுதான். காந்தலைகள் ஒன்றோடு ஒன்று மோதியும், சிதறியும், பிரதிபலித்தும், ஊடுருவியும், ஊடாடியும் கிளாஷ், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், ரிஃப்ளெக்ஷன், இன்டராக்ஷன் 5 வகை இயக்கங்களே அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படை. இவை 5ம் இல்லாத அலைகள் எங்குமே கிடையாது. உதாரணமாக, இங்கேயோ ஒரு தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நம்முடைய வீட்டிலே ஆண்டனா மூலமாக வாங்குகிறோம். இப்ப இதிலேயே பாருங்களேன், ஆண்டனா மூலம் வாங்கப்பட்ட சிக்னல்ஸ், அதை ப்ராசஸ் செய்வதற்கு ஒரு யூனிட், பிறகு பிக்சர் டியூப், எது இதிலே பயணிக்கிறதுன்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்கின்றோம். அது ஒரு பிளாஷ் கன்னிலிருந்து தெரித்து திரையிலே நமக்கு அது காட்சியை தருகிறது. அப்ப வரியிலே சுருங்கி பிளாஷ் கன்னிலே விரிய தொடங்கி திரையிலே விரிந்து முடிகிறது. இப்ப திரையில நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம் பாருங்க. அங்கே தொலைக்காட்சி நிலையத்துல என்னெல்லாம் காட்சிகள் இருக்கிறதோ அத்தனையும் நம்ம இங்க நம்முடைய தொலைக்காட்சி பெட்டியிலே பார்க்கிறோம். இப்படி விண்ணின் காந்தலைகள் அழுத்தமாக தன்மாற்றம் அடைகிறது. காற்றின் காந்தலைகள் ஓசையாக தன்மாற்றம் அடைகிறது. நெருப்பின் காந்தர்கள் டிவியில எரியுமா? இல்ல. லைட், வெளிச்சமாக, அதுவே தோற்றங்களாக வெளிப்படுகிறது. பிறகு பருப்பொருள் டிவி மூலமா தான் பார்க்கிறோம். தண்ணி, தொலைக்காட்சி சீரியலை பார்த்து நாம் அழுதோம்னா தண்ணி வந்துடும். ஸோ 5 தத்துவம் வந்துருச்சா? இப்படி அணுக்களின் சேர்க்கை பருத்தோற்றங்களாக மேன்மை பெறுகிறது. அவற்றின் காந்தலைகளின் தன்மாற்றம் 5 வித தன்மாற்றங்களாக காந்தத்தின் வாழ்க்கை முடிகிறது. இந்த நிகழ்வு ஒரு காலகட்டம் வரைக்கும் அல்லது ஒரு ஆயுள் காலம் வரைக்கும் நிலைப்பது பருத்தோற்றங்கள். இத்தனை காலம் வாழ்ந்தது இருக்கிறது என்று ஆயுள் கால கணக்கு. இவற்றில் தோன்றியவுடன் மறைந்து போவது காந்தம். எப்படி கத்தி சாணை பிடிக்கிற போது தோன்றிய நெருப்பு பொறிகள் உடனே மறைந்து போகின்றனவோ, அதே போல வெண்ணில் இருந்து பிரிகின்ற காந்தலைகள் அதற்குரிய தன்மாற்றங்களை அழைத்துவிட்டு மறைந்து போகும். பூமியை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற விஞ்ஞானிகள் ஒரு அற்புதமான கருத்தை செய்தித்தாளில் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது பூமியின் மையத்திலிருந்து அபரிமிதமான ஆற்றல் வெளியே வீசப்படுகிறது. வெளியே இருந்து அபரிமிதமான ஆற்றல் பூமியின் மையம் நோக்கி போய்கொண்டும் இருக்கிறது. சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்சஸ் அப்படின்ற. இப்ப இரண்டும் வேறு வேறு பாதைகளில் போகிறதா? சொல்ல முடியுமா? இதுங்க போகுது, இது வருதுன்னு சொல்ல முடியுதா? இப்ப எல்லாமே பூமியின் வெளியில் இருந்து மையம் வரைக்கும் நிகழக்கூடிய ஒரு தொடர் நிகழ்ச்சிகள். பூமி சுழல்கின்ற வேகம், இந்த ஆற்றல் உள்ளே போகும் வேகம், வெளியே வரும் வேகம், இவற்றை மன நுனி டெல்டா அலைச்சூழலில் அகக்காட்சியாக கண்டால்தான் இதெல்லாம் அறிய முடியும். விஞ்ஞானி மெய்ஞானியும் எப்படி இயற்கை ரகசியங்களை வெளிப்படுத்த முடிகிறது? ரெண்டும் வேறு வேறு இல்லை. ரெண்டுக்கும் பொதுவான ஞானம். அப்ப ஞானம் எந்த அலை வேகத்திலே வெளிப்படும் என்றால் டெல்டா ஃப்ரீக்வன்சியில தான் ஞானம் வெளிப்படும். அப்படி வெளிப்படுகின்ற போது பைபிள்ல சொல்லுவாங்க, அறிய முடியாத ரகசியமும் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை என்று ஒரு அருமையான வசனம் உண்டு பைபிள்ல. அப்ப இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் அறிய முடியும்.
அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து ஒய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம். அப்படி விஞ்ஞானிக்கும் அந்த லோ ஃப்ரீக்வன்சி போதுதான் இயற்கை ரகசியங்கள் அவருடைய அறிவுக்கு எட்டும். இப்ப 2 பேருமே 40 அலையில இருந்தால் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. 20 அலையிலேயும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. 14 அலையிலையும் கண்டுபிடிக்க முடியாது. 8 அலையிலையும் கண்டுபிடிக்க முடியாது. 3 முதல் 0 வரைக்கும். இதுலதான் இயற்கை ரகசியங்களை கண்டெடுக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். அந்த இடத்தை தொடுபவர்கள் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும். என்ன விஞ்ஞானி காட் பார்ட்டிகள் வரைக்கும் போக முடியும். அதுவே என்ன சொன்னாங்க? cannot be seen, cannot be measured. இதான் விஞ்ஞானம் டிக்ளேர் பண்ண உண்மை. அதையும் அகக்காட்சியாக பார்க்கக்கூடியது அடுத்த நிலை மெய்ஞானம். அப்ப விஞ்ஞானத்தால் தொட முடியாத இயற்கை ரகசியம் என்ன என்றால் இறை துகளும் இறைவனும் 2 தான் விஞ்ஞானத்தால் தொட முடியவில்லை. மற்ற எல்லாவற்றையும் விஞ்ஞானத்தால் தொட முடியும் என்றால் இன்னைக்கு ஏன் கடவுளை வச்சு இத்தனை வியாபாரம்? அறிவியல் இவ்வளவு வளர்ந்த பிறகும் எப்படி இந்த மூட நம்பிக்கையும் தொடர்கிறது? அதையும் விஞ்ஞானபூர்வமாக விளக்க முடியும். வேதங்களும் தத்துவங்களும் புராணங்களும் எல்லாம் உண்மையை சொல்ல வந்தாலும் கதாபாத்திரங்களை பயன் கொண்டன. மக்கள் கதாபாத்திரங்களையும் கதைகளையும் தான் நம்புறாங்க. அந்த கதாபாத்திரத்திற்குள் இருக்கின்ற உட்பொருளை விளக்கவில்லை. இப்ப இந்த பாலம் போன்ற ஆக்க ஞான காந்தமே சொன்ன பாருங்க. ராமாயணத்துல வனவாசம் போறாங்க. எது வரைக்கும் போக முடியுது? அயோத்தியஞ்சல்லை கங்கை கரை வரைக்கும் போக முடியுது. இப்ப கங்கை கரையை தாண்டி போகணும். அங்க யார் உட்காந்துருக்கிறான்? குகன் என்ற ஒரு படகோட்டி. இவன் கங்கையின் ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். முருகனுக்கு குகன் என்ற ஒரு வார்த்தை உண்டு, தெரியுமா? முருகனுக்கு குகன் என்று ஒரு பேர் உண்டு. முருகன் யாருங்க? காந்த கடவுள். அப்ப இந்த காந்த கடவுள் பொருளியல் உடல் சார்ந்த வாழ்க்கை என்ற ஒரு கரையிலிருந்து வனவாசம் அகங்காரத்தை வதம் செய்வது, ஆத்மாவை தரிசிப்பது என்ற மறுகரைக்கு சேர்க்கின்ற பணியிலே குகன் என்ற காந்த கடவுள், காந்த தத்துவம் இருக்கிறது. இப்ப வேதத்திலையும் ராமாயணம் ஒண்ணுதான் சொல்லுது. அப்ப வெறுமனே குகன் கதாபாத்திரம், ராமன் கதாபாத்திரம், சீதை கதாபாத்திரம் என்று பார்த்தீங்கன்னா கதை மட்டும்தான் இருக்கும். அந்த வார்த்தையின் பொருள் என்னன்னு ஆராய்ந்து பாருங்க. அந்த வார்த்தையின் பொருள் என்ன? அந்த பொருள் எல்லாமே காரண பெயர்கள் தான். ஒரு கதாபாத்திரத்தின் பெயர்களிலே இடுகுறி பெயரே கிடையாதுங்க. அதெல்லாம் இப்ப நம்ம பண்ற கூத்து தான். என்ன நம்ம பேர் வச்சுக்கிறோமே, இதுல அர்த்தம் இருக்கிறது இல்லை. ஆனா இதிகாசத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பெயர்கள் எல்லாமே காரண பெயர்களாக இருக்கும். ராம் என்றால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. சீதை என்றால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இலக்குவன் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. குகன் அதுக்கும் விளக்கம் இருக்கு. இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா வேதத்திரியத்தை புரிந்து கொள்ளலாம். வேதத்திரத்தில் தெளிவு பெற்றால் ராமாயணத்தை புரிந்து கொள்ளலாம். எனவே இது தனித்து நிற்பதற்கான காரணம் என்ன? விஞ்ஞானம் ஆன்மீகத்தை ஆராய்ச்சி செய்யவில்லை. அப்படி செய்வது இவர் அனுமதிப்பதும் இல்லை. உடனே சண்டைக்கு வந்துருவாங்க. நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. ஏன்னா அதை வச்சுத்தானே பொழப்பு நடக்குது பல பேருக்கு. சரி, இப்போ இந்த விஞ்ஞானி சொன்ன ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்கு உள்ளேயும் வெளியே அலைகள் போகுதுன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, it is assumed that such subtler energy passes through each and every human being also அப்படின்னு முடிக்கிறார். பூமிக்குள்ள மட்டும் போகல, ஒவ்வொரு தோற்றங்களுக்குள்ளும் ஜீவன்களுக்குள்ளும் நமக்குள்ளும் ஊடுருவி போய்கொண்டு வந்து கொண்டும் இருக்கிறது.
அதை உணர்ந்து இருப்பு கட்டிட்டா போதும், உடல் ஆற்றல் திணை பெறும், மன ஆற்றல் சிந்தனையிலே ஒடுங்கி போகும். இதுவரைக்கும் கருவிகளுக்கும் கணக்குக்கும் நிரூபிக்க முடிந்தவற்றைத்தான் விஞ்ஞானம் ஏற்றது. முதன் முறையாக இட் இஸ் அஸ்யூம்டு, அனுமானம் என்ற கருத்தை இந்த சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட்ல 2 வரி வருது கடைசியில. ஸோ அசம்ஷன் என்றால் இருக்குது, இட்ஸ் நாட் இமேஜினேஷன். இருக்குது, கருத்துரும் என்பது இருக்குது, ஆனா என்னால் இன்னும் அதை காண முடியவில்லை. கண்டவர்கள் சொன்னதை வைத்து நான் அனுமானிக்கிறேன், அது அசம்ஷன். கற்பனை அது வேற, அது இருக்கணும், இல்லை இல்லாமையும் போகலாம், எப்படி ஒன்றும் கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப எத்தனை கதாபாத்திரம் நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்கா? அது இமேஜினேஷன், அது இல்லை. அசம்ஷன் என்பது இருக்கிறது, ஆனா நம்முடைய சாதாரண அறிவுக்கு எட்டவில்லை, நுணுகி போனால் பார்க்கலாம். இதை மகிழ்ச்சி ஒரு கவிதை சொல்றாங்க, பல பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல. இதே சயின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு ஆர்டிக்கல்ல சொல்றாங்க, தி மோஸ்ட் சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். தி மோஸ்ட் சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் available for space research are not sufficient to understand even the minimum functioning secret of the universe. எவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பிரபஞ்ச இயக்க ரகசியத்தின் ஒரு ஒரு அடிப்படை தன்மை புரிந்து கொள்வதற்கு கூட இன்றைய அதிநுட்ப விஞ்ஞான கருவிகள் போதாது என்கிறாரே. அப்ப இன்னும் விஞ்ஞானம் எவ்வளவு நுணுகி போகணும் பாருங்க. அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, பல பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல. இந்த பூமியை தான் சொல்றார். நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யோகித்தாலும் நெடும் கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும் சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. அதாவது மகாபாரதத்துல பகவத்கீதை ஒரு அங்கம், அதுல விபூதி யோகம் என்று ஒரு அத்தியாயம், 10வது அத்தியாயம் விபூதி யோகம். அதுல ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்னன்னு பாருங்க. அர்ஜுனா, என்னுடைய விபூதியின் விஸ்தரிப்புக்கு அளவில்லை. விபூதினா மேனிஃபெஸ்டேஷன், பரிணாமம். விஸ்தரிப்புக்கு அளவில்லை. அவற்றையெல்லாம் அறிவதால் உனக்கு ஆக வேண்டியது என்ன? அதனால் எனது விபூதிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்கிறேன் கேள். அதே போல மகர்ஷி சொல்லுவாங்க, இப்போ 82 லட்சம் ஸ்பீசிஸ் ஜீவராசிகள் இந்த பூமியில வாழ்கின்றன. இதை வரிசையா சொல்லுங்க, எது முதல்ல வந்தது, எது அடுத்து வந்து வரிசையா சொல்லுங்கன்னு சொன்னா 82 லட்சத்தை யார் வரிசைப்படுத்த முடியும்? சுருக்கமா சொல்லலாம். முதலில் நுண்ணுயிர் தோன்றியது, மைக்ரோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் அல்கே. அதுல இருந்து அமீபா வந்தது, பிறகு தாவரங்கள் வந்தது. அதுல இருந்து புழுக்கள் வந்தன, பிறகு வண்டுகள் வந்தன, பிறகு ஊர்வன பரப்பன எல்லாம் வந்தன, பிறகு விலங்கினங்கள் வந்தன, பறவைகள் வந்தன, பிறகு மனிதன் வந்தான். இது சொன்னா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா பரிணாம ரகசியத்தை? உயிரினம் இப்படித்தான் வந்தது, ஓரிரு முதல் 6 வரைக்கும். இல்ல நீங்க 82 லட்சத்தையும் வரிசை சொல்லுங்கன்னு சொன்னா எப்படி சாத்தியமாகும்? அது போல சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. விலகி சுழன்றே மிதந்து இந்த பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்னை. பூமி சூரியனோட ஒட்டிக்கவும் இல்லை, சூரியனை விட்டு தொலைவு தூரம் ஓடி போகவும் இல்லை. அமாவாசை அன்னைக்கு சந்திரன் காணாம போகவும் இல்லை, பௌர்ணமி அன்னைக்கு பூமி சந்திரன்ல போய் மோதவும் இல்லை. யார் இதற்கெல்லாம் அதிகாரி? இந்த துல்லியமான இயக்கத்தை நடத்துவது யார்? அவன் மனிதனா?
இல்லை தெய்வமா? தெய்வம் என்றால் அதற்கு என்ன வடிவம்? வடிவம் என்றால் அது எங்கே இருக்கிறது? வடிவம் இல்லை என்றால் அது எப்படி இருக்கும்? இல்லையா? எனவே நமக்கு தெரிந்த சில விஷயங்கள வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மேதாவி மாரி மனிதன் வேடிக்கையா இருக்கும். அதாவது மனிதர்களிலே எல்லாம் தெரிந்து எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா அப்படின்னு ஞானிகள் சொல்வது போல. அதாவது ரமணர் சொல்வார், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். அதுவரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எல்லாத்தையும் மறந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். ஆனா சாதாரண ஒரு பாமரன் கூட எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன சொல்றதுன்னு கேட்கிறான் பாருங்க. அப்போ எல்லாம் தெரிந்த மகான்கள் எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா அப்படின்னு சொன்னா, அதுவும் நன்று தான், பாதிப்பில்ல. எனக்கு இது தெரியும், இது தெரியாது என்று தெரிந்து வந்திருந்தால், அதுவும் பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே தெரியாம, எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க. இவங்களால தான் உலகத்துல அத்தனை பிரச்சனையும் வரும். ஒண்ணுமே தெரியாம, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க. இத்தகைய மனிதர்களால் தான் உலகத்தில் அத்தனை பிரச்சனைகளும் வரும். எனவே பகுத்தறிவின் சிந்தனைக்கு எட்டாத விஷயங்கள் நெறைய இருக்கு. சிந்தித்து பார்க்காத மனிதர்களே பல கோடி பேருங்க உலகத்துல. என்ன சிந்தனை இருக்குன்றீங்க? விலங்குகள் போல வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அது இவரு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அருமையான பாட்டுல சொன்னார். "ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு. இருக்கும் ஐந்தறிவும் நிலைக்குமானா அதுவும் கூட டவுட்டுன்னாரு." சரி இதுல எல்லாம் ஆறறிவு அவுட்ரா அப்படின்னு கேட்டாக்க, ம் தன் ரேகை தெரியாத பொய் ரேகை காரனிடம் அவன் கண்டது போல் சொல்லுவதை நம்புகின்ற வகையிலும், ம் அவனுடைய ரேகையே என்னன்னு தெரியாது. அவன்கிட்ட போய் நம்ம ரேகைய பார்க்கிறோம். அவன் சொல்றத நம்புறோம். இப்படி அ சிந்திக்காத இடத்திலும் தண்டச்சோத்து மடத்திலும் ஆறறிவு, ஓரறிவு அவுட்டு. மிக அற்புதமான பாட்டுங்க. அந்த காலத்துல எழுதப்பட்ட பாட்டு. இப்படி நெறைய மக்களை நாம் பார்க்கிறோம். எனவே பகுத்தறிவு சிந்தனைக்கு எட்டாத விஷயங்கள், இயற்கை ரகசியங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதை அறிவதற்கான மன ஒடுக்கம் தான் அவசியம். அப்ப அந்த ஒடுக்கம் அகக்காட்சியாக பார்த்தால் தான் தெளிவு பிறக்கும், உறுதி பிறக்கும். ஓ! கடவுளைப் பற்றி ஏன் இத்தனை குழப்பங்கள் வருது அப்படின்னா, இன்றைக்குள்ள மதத் தலைவர்கள் அல்லது மடங்கள் எத்தனை பேர் எனக்கு கடவுளை பார்த்திருக்கிறேன்னு சொல்ல முடியுதுங்க. அப்படி பார்த்திருந்தா அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்? இப்ப நம்ம முன்னோர்கள பாருங்களேன். யாருக்கா இப்ப மகரிஷியே பாருங்க. அவருக்கு என்ன சொத்து கணக்கு இருந்தது? எதன் மீது பற்று இருந்தது? எல்லாம் கடமையா சேர்ந்தாங்க. ஒரு நாள் போனாங்க. அவ்வளவுதான். சோ ஞானிகள் யாருமே எதையும் மதித்தது கிடையாது. அவங்க மதிச்சதெல்லாம் இயற்கை ரகசியம் மதிச்சாங்க. தெய்வ நீதியை மதித்தாங்க. நல்லவர்களை பாராட்டினாங்க. அவர் வழி சொன்னாங்க. பதவிக்கும் பகட்டுக்கும் அடிபணிந்ததே கிடையாது. அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு பாருங்களேன், திருட்டு அரசியல்வாதிகளுக்கும் என்னது பரிவட்டம் கட்டுறாங்க கோவில்ல. இவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது. அப்ப எப்படி பணிஞ்சு போக முடியுதுங்க? அப்ப உண்மையை அறிந்து விட்டால் உயிர் என்பது என்ன? வாழ்க்கை என்பது என்ன? ஒண்ணும் கிடையாது. ஒரு தோற்றம். ஒரு சினிமா படம் பார்க்கிற மாரி தான் வாழ்க்கை. ஒரு நாளைக்கு போக போறோம். இது தர்மத்தை நிலைநிறுத்துவதில போனா போட்டுன்னு போ வேண்டியது தானே! ஏன் உயிர் மீது பயம், ஆசை? சாகாமயே இருக்க போறோம். அப்ப அதர்மத்திற்கு அடிபணிந்து போவதை விட, தர்மத்திற்கு எதிர்த்து செத்து போவது புண்ணியம் தானே! அந்த துணிச்சல் இருந்தது ஒரு காலத்துல. ஏன் இப்ப இல்ல? சாக்ரடீஸ் என்ன சொன்னாருங்க? ஒண்ணும் சொல்ல அவங்க சொன்னா ஏத்துக்கிட்டு போப்பான்னாரு. அது என்னால முடியாது. உயிர் போனா போயிட்டு போகட்டும்னாரு. அந்த துணிச்சல் ஏன் இங்க இல்ல? சோ பற்று, உயிர் மீது பற்று இருந்தாலே நீ ஞானம் பெறவில்லைன்னு அர்த்தம்.
அதான் ஞானிகள் அவங்களுக்கு எந்த பற்றும் இருக்கல. இருக்கும் வரை கடமை செய்தாங்க. போன வரும்போது மகிழ்ச்சியா போய் சேர்ந்தாங்க. எனவே இந்த மன ஒடுக்கத்தில் தான் இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நிகழ்ந்த வரலாறு முழுவதையும் அகக்காட்சியாக காண முடியும். ஆதிநிலை, அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன் மகேஸ்வர் கவியில. ஆதிநிலை சுத்தவெளி, அணுநிலை இயக்கம், அறிந்த நிலை ஞானம், இறை விண் ஞானம். அதை புரிந்துவிட்டு என்ன சொல்றாருங்க, வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது எது, விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. விளங்கியவர்கள் விளக்கினாத்தான் விளக்கம் தெளிவா இருக்கும். விளங்காதவன் விளக்கினா குழப்பம் தான் மிச்சமாகும். இப்ப உலகத்துல எனக்கு எத்தனை குழப்பங்களுக்கு யார் காரணம்? முட்டாள்தனம் தான் காரணம். எனவே இந்த இடத்துக்கு போவதற்கு விஞ்ஞானிகள் இருந்தாலும் மெய்ஞானிகள் இருந்தாலும் டெல்டா ஃப்ரீக்வன்சி, நோ ஃப்ரீக்வன்சி, அங்கே போனா தான் இயற்கை ரகசியங்கள் எல்லாம் கண்டெடுத்து அதை தெளிவாக விளக்கி சொல்ல முடியும். அதாவது மகர்ஷி பிரம்மஞான வகுப்பு என்று பல வகுப்புகளுக்கு நாம போயிருக்கிறோம். புரிஞ்ச மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதான். இதை நாம் தெளிவாக விளங்கி அதே கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு நாம் விளக்கி சொல்வதற்கு 32 வருஷம் ஆயிருக்கு. அப்ப நம்முடைய அறிவுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சது. அது குறையல்ல. தொடர்ந்து சிந்திக்க 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 அதுல நாம தேர்ச்சி பெறுகிறோம். அப்போ கண்டெடுத்த ஒன்றை சொன்னதை புரிந்துள்ளதற்கே நமக்கு 30 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னா நாம் எங்க போய் கண்டெடுக்கிறது? அதனாலதான் உண்மையான ஞானிகள் சொல்வதை நம்பித்தான் உலகம் வாழ்ந்தாகணும். வேற வழி கிடையாது. ஆனா அதுல அந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில பயிற்சிகளும் இருக்கணும். அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். இதை மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒரு கவியை சொல்லி முடிச்சிடறேன் இன்றைக்கு. இயற்கையதன் பரிணாமம் மனிதனின் அறிவுக்கு புதிரே அல்ல, மயக்கமின்றி மன அலையின் விரைவுதனை பயிற்சியினால் குறைத்து கொண்டால் தயக்கமின்றி மனம் தனது இறைநிலையோடு படிப்படியாய் ஒன்றி போகும். வியக்கும் விதம் இறைநிலையில் இதுவரைக்கும் விளைந்தவெல்லாம் அகக்காட்சியாகும் காணீர். நான் மட்டும் பார்க்கல, நீங்களும் பார்க்கலாம். ஆனா என்ன இன்றைக்கு உள்ளவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சொன்னா உனக்கு புரியாதும்பாங்க. ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, நீங்களும் புரிஞ்சுக்கலாம், பயிற்சி செய்யுங்க. இப்படி இந்த மகிழ்ச்சியுடைய கருத்துக்கள் பிரபஞ்ச பரிணாமம் என்ற தலைப்பில இந்த கவியோடு நாம் நிறைவு செய்கின்றோம். அடுத்த தலைப்பு உயிரின பரிணாமம். அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா ஸ்ரீராம் ஜிபி ஐயா